வணக்கம் நண்பர்களே. 234 தொகுதிக்கும் நடிகர் விஜய் வேட்பாளர் அறிவிக்கிறார். தப்பில்லை, அது அவருடைய உரிமை, கட்சி உரிமை. ஜனநாயகம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய டெமோக்ரஸி, அவர் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, ஒரு கட்சிக்குள்ள அடிப்படை உரிமை. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயா, இந்த துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் ஆட்களோடு சட்டசபையில் போய் மக்கள் பணி செய்கிறது. ஏன்னா துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் வச்சுக்கலாம், துணை முதலமைச்சர் கூட வேணாம். எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட நீங்கள் மக்கள் பணி செய்யலாம். ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட நீங்கள் பூரா கட்சி மக்கள் பணி செய்யலாம். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கிற ஒரு தொகுதியின் பிரதிநிதி அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் 234 பேரையும் களை இறக்கிறத பார்த்தா எனக்கு அந்த காதல்னு ஒரு படம் 2000ங்களோட மத்தியில் 2004 நினைக்கிறேன். காதல்னு ஒரு படம், நடிகர் பரத், காதல் சந்தியானே ஒரு புதுமுக நடிகை, அதுக்கப்புறம் காதல் சந்தியான்னு அழைக்கப்பட்டார், சந்தியான் நடிகைலாம் நடித்தது. அந்த படம் நல்ல வெற்றி பெற்ற படம். அதில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும். டைரக்டர் ஆகலை, ஆனால் டைரக்டரானும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபர் அவர் டைரக்டர் நினச்சிக்கிட்டு ஒரு 2 பேர் வாய்ப்பு கேட்பாங்க. அதில் ஒருத்தர் விருச்சக காந்த் அப்படின்னு தன்னுடைய ஃபோட்டோ காட்டுவார். உடல் அமைப்பை குறை சொல்கிறது ஒரு மன குறைபாடுன்னு நினைக்கிறேன். நான் உடல் அமைப்பை நான் குறை சொல்லலை. அந்த அதில் வாய்ப்பு கேட்குற இடத்துல நடிக்கிற நடிகர் கொஞ்சம் விகாரமான முகம், கருத்த நிறம், உடிசலான தேகம் அப்படின்னு இருப்பார். அவரை அந்த ஃபோட்டோ பார்ப்பார், என்ன விருச்சக காந்துட்டு இருக்குன்னு அந்த நடிகர் கேட்பார். நகைச்சுவை நடிகர். ஆமாம், ஜோசியர் தான் சொன்னார், விருச்சக காந்துன்னு வச்சா நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்னு சொன்னார். நீங்கள் இந்த அமெரிக்க மாப்பிள்ளை, துணை நடிகர், கதாநாயகனுக்கு நண்பன், இந்த மாதிரி காட்சியில் நடிக்க மாட்டீங்களான்னு கேட்பார் அந்த டைரக்டராக வரணும்னு நினைக்கிற அந்த நடிகர். இல்லைங்க, நேரடியாக ஹீரோ தான், அப்படியே முதலமைச்சர் தான் அப்படின்பார். அந்த காட்சி என்னமோ எனக்கு இன்றைக்கி ஞாபகம் வருது. 234 தொகுதிக்கும் நடிகர் விஜய் வேட்பாளர் அறிவிக்கவும். அதுலேயும் ஒரு பெரிய ஒற்றுமை என்னென்னா, அந்த காட்சியில் இப்போ நான் சொன்ன அந்த படத்தோடைய நகைச்சுவை காட்சியில் பேக்ரவுண்டில் விஜய் நடித்த பாட்டோட ஒரு பாட்டு தான் ஓடும். அது அப்போவே அவர் எதுக்காக 2004 எதுக்காக அந்த டைரக்டர் அந்த பாட்டை பின்னணியில் போட்டார்னு எனக்கு தெரியல. அதுக்கான காரணங்கள் வேறு இருக்கும். அந்த காட்சி அமைப்புக்கு இந்த பாடல் இதாக இருக்கும். ஆனால் அது விஜய் பாட்டு தான் ஓடும். ஓ பாடியில் பம்பாய் காரி நீதான் எந்த நகுமா அப்படின்னு விஜய் பாடினாரா, வேறு யாரும் பாடினாங்களான்னு தெரில. விஜய் படத்தோட பாட்டு தான் அது. அது மாதிரி நீங்கள் அரசியலில் பரிணாம வளர்ச்சி, ஜனநாயக பரிணாம வளர்ச்சிங்கிறது மக்கள் பணி, மக்கள் அங்கீகாரம் பெற்ற பின்பு பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன், அசம்பிளி, நாடாளுமன்றம் என்று ஸ்டேட் அசம்பிளி, நாடாளுமன்றம் நீங்கள் படிப்படியாக வளரலாம். அதில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும், அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கும். மக்களை சந்தித்து மக்களுடைய அன்றாட வாழ்வியல் சவால்களை எப்படி நாம் தீர்ப்பதற்கு திட்டங்கள் தீட்ட முடியுங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த நகைச்சுவை காட்சியில் சொன்ன மாதிரி தான் நடக்குது நிகழ்வுகள். இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போகிறாந்தா, இந்த 1000 பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்ட தருமி மாதிரி ஆகிட்டார். யாரோ எழுதின பாட்டை வச்சுக்கிட்டு சபையில் பரிசு கேட்ட தருமி மாதிரி ஆகிட்டார். ஸோ இவர் எழுதின பாடல் மாதிரி தெரியல, யாரை காப்பி தான் அடிக்கிறாரு. அவர் 10,000 கொடுத்தா இவர் அண்ணன் சீரு, தாய்மாமன் சீருன்னு சென்டிமெண்ட்லாக, சினிமாக்காரர் பார்த்தீங்களா, அதனால் சென்டிமெண்ட்லாக பேசுகிறது. இதெல்லாம் என்ன ஒரு என்ன சொல்கிறது, முதிர்ச்சியற்ற ஒரு தன்மை. நான் 234 இல்லை, நீங்கள் 636 கூட போட்டுக்கிடுங்க, எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. 1000 வேட்பாளர் கூட போடுங்க. உங்களுக்கு ஆதவ ஒரிஜினல் சார்பில் ஒரு 2 பேர், அவருக்கு ஒரு சின்னம், உங்களுக்கு ஒரு சின்னம், இதெல்லாம் போடுங்க. எல்லாம் செஞ்சாலும் ஒன்றும் ஆச்சரியத்துக்கு இல்லை. உங்கள் கட்சியில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய முதிர்ச்சி உள்ளவங்க இல்லை. அது வயது முன்னப்பின்னா இருக்கலாம். ஆனால் இது ஏன் பொறுக்க முடியாமல் சொல்கிறோம் அப்படின்னா, ஜனநாயகம் கொடுத்த உரிமையை எந்த அளவுக்கு கேலி பண்ணணுமோ அந்த அளவுக்கு கேலி பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க வேண்டியது, அப்புறம் திடீர்னு உள்ளே புகுந்துட வேண்டியது, அப்புறம் என்ன தருமி நிலைமை தான். வேறு என்ன அதை சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? வேறு ஏதாவது காரணம் இருக்கா? பானபத்திர ஓனாண்டி, தருமி, இது மாதிரி ஆட்களெல்லாம் போட்டு நீங்கள் கோமாளி மாதிரி என்ன தேவனை பண்ண வேண்டியதான். இதில் என்ன இம்பேக்ட்னா, உண்மையிலேயே இன்னார் தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும்னு ஒரு இது இருக்குல்ல, அது அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சியோ,
அதில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினைத்து ஒருங்கிணைக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல இவர் குறுக்கு சால் ஓட்டுறாரு. அப்போ உண்மையிலே வர வேண்டியவங்க வர முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதுதான் இவர் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாமா? யார் வரணும்னு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கிறாங்களோ அதில் போய் குலைச்சி குறுக்க விழுந்து குறுக்கு சால் ஓட்டி, அதெல்லாம் யாராவது ஒரு மூளை இருக்கிறவன் செய்கிற வேலையாது. கொஞ்சம் இடங்களுக்கு நான் உங்களோடு வருகிறேன். உடனே சமரசம் பண்ணிட்டாரு இவர், என்னமோ கொள்கை வேந்தன். வேற கொள்கை வேந்தன் கூட மாற்றிக்கலாம். என்ன பேசிட்டீங்க? ஆரம்பமே தப்பாக அடி எடுத்து வச்சிட்டீங்க. அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டு சமரசம் பண்ணி ஏதாவது ஒருத்தரோட, நீங்கள் திமுக காரர் கூட போங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அறிவிச்சிட்டேங்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் அடம் பிடிச்சு அகம்பாவம் பிடிச்சு எந்த இது இல்லாமல், அதில் அவள் அப்பா வேற அவரை பயப்படாமல் வளர்த்துட்டாரான். என்னத்துக்கு பயப்படணும்? எவன் காசோ வருது, எவனோ கொள்ளையடிச்ச வச்சுருந்தவன் காசை கொண்டு போய் உள்ளத்துக்கு போட்டு பிளாக்ல டிக்கெட் விற்காமல் உங்கள் ரசிகர் மன்றவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குமா? ரொம்ப பேசுனா தப்பாயிரும். ஏன்னா எங்கடா சாக்கு இருக்குது, நம்ம தோற்றது காரணம் இவன் தான் அவன் சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்திருக்கு. அதில் இவரும் ஒருத்தர். ஐயா நல்லா இருங்க, ஆனால் அந்த காதல் பட நகைச்சுவை காட்சி என்னால் மறக்க முடியல. அதே சமயத்தில் இந்த பானபத்திரர், தருமி, இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஞாபகம் வர்றதை என்னால் மறுக்கவும் முடியலை. அப்படியெல்லாம் ஒரு காட்சிகள், படக்காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள்லாம் பழைய படத்துலையும் இருக்குது, புது படத்துலையும் வந்திருக்கு. அது மாதிரி தான் நீங்கள் 214 பேரையும் அனௌன்ஸ் பண்ணி அந்த 214 பேருக்கும் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அங்கே நிற்கிறீங்க. விஜய் ஒரு கூட்டணி சேர வேண்டாம், கொஞ்சம் வேட்பாளர்களை முக்கியமான தொகுதிகளை நிறுத்தி எந்த இடத்துல மக்கள் பின்தங்கி இருக்காங்க, எங்கே நலத்திட்டங்கள் போகாமல் இருக்கிறது, எந்த இடத்தில் தேர்தல் குறித்த ஒரு அவசியம், ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது முக்கியத்துவத்தை உணர்த்தி உங்களுடைய தேர்தல் வருகை, ஜனநாயக வருகை என்பதே தேர்தலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இருந்தால், அப்படி நீங்கள் ஒரு கட்டமைப்பு அமைத்திருந்தால் உங்களை மக்களும் பாராட்டியிருப்பார்கள், எல்லாரும் பின்னாடி வந்திருப்பாங்க. இவர்கள் 2 திராவிட கட்சிகளும் அகல வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். ஆனால் அதற்காக நாங்கள் கொடூரன்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள விட்டுட்டு கோமாளி பின்னாடி போனால் என்ன அர்த்தம்? நீங்கள் முதிர்ச்சியானவர் இல்லை என்பதை குறிப்பதற்காக, அதுக்கு தான் நாங்கள் கோமாளின்னு சொல்கிற மொழி உங்களை இழிவுபடுத்தணும் நோக்கம் அல்ல. உங்களுடைய மதிப்பு பெரிய விஷயமா இருக்கலாம், பணம் இருக்கலாம். உங்கள் பின்னால் இருப்பவர்களை பாருங்கள், எதிலாவது அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்களா? ஏதாவது சேர்ந்த 2 கொள்கையை சொல்லுங்கள், 2 சித்தாந்தம் சொல்லுங்கள். இலவசத்தை அவனும் கொடுத்தான், நானும் கொடுத்தேன். இதுக்கு பஞ்சு மூட்டை குடன்லேயே இருக்கிறாங்கிற நகைச்சுவை காட்சி திரும்ப திரும்ப சினிமா அவதாரங்கள் தான் வருது. ஏன்னா சினிமாக்காரரை பற்றி பேசுறதுனால தயவு செய்து சிந்தியுங்கள். 214 பேருக்கும் அவ்வளோதான். அவங்கெல்லாம் என்னத்தை ஜெயிச்சு என்ன இதாகி போய் சுடும்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்கல, கையை வச்சு சுட்டுட்டு ஷாக் அடிச்சுட்டு அப்புறம் திரும்ப வர போகிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நான் மட்டுமே பேசணும் இல்லை, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமான மொழியில் தெரிவிங்கள். தேர்தல் என்று சிந்தித்து, மனசாட்சியோடு சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி